அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஜெபத்தை குறித்து தேவ மனிதர்கள் நிரம்ப காரியங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று, ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான். ஜெபமே ஜெயம், ஜெபமின்றி ஜெயமில்லை. முழங்காலில் தோற்றவன் முற்றிலும் தோற்றவன். மூளையினால் முடியாததை முழங்காலினால் முடியும் என்றெல்லாம் ஏராளமான ஜெபத்தை குறித்த காரியங்களை எல்லாம் அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறோம். The one who kneels before God can stand before anyone. கர்த்தருக்கு முன்பாக மண்டியிடுகிறவன் வேறு எந்த மனிதர்களுக்கு முன்பாகவும் மண்டியிட வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வேறு எவருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஜெபம் என்பது தேவனை சார்ந்து நாம் வாழ்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஜெபம் என்பது நம்முடைய தாழ்மையின் பிரதிபலிப்பு. எப்படி என்று சொன்னால், எனக்கு பலன் இருந்தாலும், ஞானம் இருந்தாலும், அனுபவம் இருந்தாலும், அதிகாரமே என்னுடைய கரங்களில் இருந்தாலும், ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நான் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ, ஆண்டுடைய வழிநடத்தல் என்னவோ, இதை அறிந்து கொண்ட பிறகுதான் நான் ஒரு முடிவை எடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி, ஒரு ஆகாரமாக இருந்தாலும், உடுத்துவதாக இருந்தாலும், ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணி கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வழிநடத்தலை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அது அவனுடைய தாழ்மையை குறிக்கின்றது. அதாவது இன்டைரக்டாக சொல்லணும்னா, ஒவ்வொரு முறையும் நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிற போது, ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய தயவு இல்லாமல் என்னால் ஒன்றுமே முடியாது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஐ ரிலை ஆன் யூ, ஐ டிபெண்ட் ஆன் யூ, ஐ லீன் ஆன் யூ என்பதைத்தான் அது காண்பிக்கின்றது. வேதத்தில் இந்த ஜெபத்திற்கான மாதிரி ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதுபோலவே ஜெபத்தை குறித்த 1-2 காரியங்களை வேகமாக நேரம் அனுமதிக்கிறதை பொறுத்து சில காரியங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய ஜெபங்கள் பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, அதாவது பிதாவை நோக்கினதாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்கிறாரே, ஆகவே நாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் என்று சொல்கிறோமே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க வேண்டும். யூதா 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று நாம் அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியின் துணையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைகளுக்கு சமானமாக இருக்கின்றான். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். நாளை தினத்தில் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.